Hi viewers, welcome to Belgan channel. First of all, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனல் இருந்தது காரணம் உங்களோட சப்போர்ட் தாங்க. இன்னும் சப்போர்ட் பண்ண இருக்கீங்க, ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளஸ்டரோட கிளச்சோட ட்ரபிள் ஷூட் பற்றி தாங்க. ரொம்ப சிம்பிள், ஓவராலாக ஐடியா தான் கொடுத்துட்றோம். இதேமாரி ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம். சப்போஸ் உங்களுக்கு அதே மீறி நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு மீறியில் விட்டுருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதேமாரி விட்டுனாலும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் பிரைட்னஸ் ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் டேட்டா கொடுத்துருப்போம், டிஸ்க்ளைமர், ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். அதனால் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டாலோ ஏதோ அப்டேஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஷூட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளச்சோட ப்ளே வந்து கரெக்டாக வச்சுக்கணுங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு, கிளச்சோட ப்ளே எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளச்சோட கேபிள் எப்படி மாற்றுன்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. என்ன சொல்கிறாங்க, இப்போ ப்ளேலேருந்து வரலாங்க, ப்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்னு டைட்டாக இருக்குன்னா இந்த யோக் பாயிண்ட் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணுங்க. போதா குறைக்கு கேபிள் இருக்குது இல்லைங்களா, இன்னர் அவுட்டர் டியூப் கான்செப்ட்டில் வரும். அது சரி வரதுனாலும் உங்களுக்கு கிளச்சு பிடிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்குங்க. சப்போஸ் கிளச்சு பிடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக போகுது அப்படின்னா இங்கே ஒரு ஃபாஸ்டர் போடப்பட்டிருக்கு இல்லைங்களா, இது சென்டரில் வந்து உங்களுக்கு காடி மாதிரி வரும். அது தேவைப்பட்டிருந்தாலும் கிளச்சு ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஃப்ரீயாக போகிறதோ ஹார்டாக போகிறதோ ஃபஸ்ட்டு கிளச்சோட ப்ளேயே நம்ம செட்ரேட் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த கிளச்சோட கேபிள் இந்த கிளாம்ப் போட்டு வெளியே போட்டிருக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயாக இது அங்கிட்டு போயிட்டு வரும், கொஞ்சம் ஃப்ளெக்ஸில் இருக்கனால வெளியே போட்டிருக்கேன். சப்போஸ் இது உள்ளே போட்டு டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி இந்த கேடுக்குள்ளே விடாமல் கேடை விட்டு வெளியே இருக்கணும். இது ஒரு ஐடியாங்க. அடுத்து இன்ஜினோட ஆயிலோட விஸ்கஸ் கரெக்ட் லெவலில் இல்லை அப்படின்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. இப்போ சப்போஸ் இன்ஜின் ஆயில் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கிளச் ப்ளே இருக்குங்க. இல்லை இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ஓவர் அடிச்சிட்டாலும் பிளேட்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு நவரும்போது நமக்கு சரி வர இல்லாமல் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. இதாங்க பேசிக் ஐடியா. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளவி சாஃப்ட்வேர் வருது இல்லைங்களா, இது சரியான மூவ்மெண்ட் இல்லைனாலும் சப்போஸ் இறுக்கி பிடிச்சினா நம்ம கிளச் பிடிக்கிறது ஹார்டாக இருக்கும். இது ரொம்ப தெரிஞ்சிச்சுனாலும் ஃப்ரீயாக இருக்கும். இது கரெக்டான லெவல் இருந்தால் தாங்க நமக்கு ப்ளே கரெக்டாக வரும். நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளஸ்டரோட J1 செஞ்சனோட ஒவ்வொரு செக்ஷனுமே வீடியோ பை வீடியோ தனித்தனியாக நம்ம பண்ணியாச்சுங்க. அதில் ஸ்பேர்ஸ் எப்படி என்னென்ன இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற வீடியோ எல்லாம் பண்ணியாச்சு. கிளச் அசம்பிளி பண்ணியாச்சு. வீடியோ லிங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்குறது கிளச்சை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுனால டேரெக்டான மெயினான பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். அதெல்லாம் பார்த்தீங்க, அதுலேயும் கிளச் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிய வருங்க. இதில் இந்த அவுட்டர் காம்பவுண்ட் கிளச் வருது இல்லைங்களா, இதில் வர டீத்தா இந்த டீ தேவைப்பட்டாலும் கிளச்சோட பெர்ஃபார்மன்ஸ் சரி வர இருக்காதுங்க. அப்புறம் இந்த அவுட் காம் மாற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு சென்டர் கிளச் போடுவோம். சென்டர் கிளச் அவுட்டர் காம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேணா புஷ் மாதிரி போடுவோம், ஒரு வேணா ஸ்பேசர் மாதிரி போடுவோம். அது நமக்கு சரி வர இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸ் மாறிடுங்க. இந்த ஸ்பேசர் சொன்னோம் இல்லைங்களா, ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் கிளச், அதாவது கிளச் ஹப்பு, இதில் சென்ட்ரல் டீத்தா வரும். இந்த டீத்து தேவைப்பட்டாலும் பெர்ஃபார்மன்ஸ் சரி வர இருக்காதுங்க. அப்புறம் இதே சென்டர் கிளச், இதே கிளச் ஹப்பில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வரும். இது தேவைப்பட்டிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக வராதுங்க. இப்போ நம்ம அவுட்டர் கிளாம் போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்பேசர் போட்டோம், அதுக்கப்புறம் சென்டர் கிளச் போட்டோம். இது போட்டு 2 வாசர் போட்டு 24 mm நட்டு வச்சு டைட்டு வைப்போம். இது சரி ஒரு டைட்டாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பண்ண தாங்க இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் என்ன நினைக்கிறீங்களா, கிளச்சை பிடிக்க ஹார்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்டாக இருக்கலாம், இல்லை ஸ்லிப்பாகலாம், கீர் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் வரும்போது இதை கவனிக்கணும். அடுத்து இந்த அவுட்டர் காம் கிளச்சை பார்த்தீங்கன்னா தெரிய வருங்க உங்களுக்கு. இதில் இந்த காடிக்கடியாக ஒரு இதாக மேலே சொன்னதாங்க. இதில் இந்த ஃப்ரிக்ஷனல் பிளேட்டை உட்கார வைப்போம். அதுக்கப்புறம் சென்டர் கிளச்சு, இந்த கிளச்சு ஹப்பு, இதில் இந்த காடிக்கடியாக வருது இல்லைங்களா, இதில் இந்த ஸ்டீல் பிளேட் கிளச்சு பிளேட்டை உட்கார வைப்போம். இது ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, இது கிளச்சு பிளேட்டு. இந்த ஃப்ரிக்ஷனல் பிளேட்டு போய் இந்த காடி தானே பிடிக்குது. இந்த காடி தேவைப்பட்டிருந்தா இதில் வர பவர் இங்கே சரி வர ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ இது மூலமாக நமக்கு பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். இந்த ஸ்டீல் பிளேட்டு அதே தாங்க, இந்த சென்டர் கிளச்சில் போயிட்டு உட்காருது இல்லைங்களா இந்த காடியில், இது சரி வரலனாலும் இது என்ன தான் பவரை கொண்டு வந்து இங்கே விட்டாலும் நமக்கு சரி வர பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. ஆனால் ஒன்றுங்க, ஃப்ரிக்ஷன் பிளேட்டோ கிளச்சு பிளேட்டோ இது தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றினோம்னா இந்த சென்டர் கிளச்சு கப்பு சேர்த்து மாற்றிடணும். ஏன்னா உங்களுக்கு அவுட் ஆம் கிளச் பவர் இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன்லேருந்து இந்த கிளச்சு பிளேட்டுக்கு, ஸ்டீல் பிளேட்டில் இருந்து இந்த சென்டர் கப்புக்கு போகும், இந்த கிளச்சு கப்புக்கு போகும். அப்படி போகும்போது இந்த காடி சரி வர இல்லை, இதுதான் மெயினாக பவர் கவுண்டர் சாஃப்ட் கொடுக்குறது. இங்கே சரி வர இல்லை, இதை கரெக்டாக இந்த சென்டர் கிளச்சு இதை கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா பவர் சரி வர டிரான்ஸ்மிட் ஆகாது. ஆனால் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளச்சு பிளேட்டு கூடுதலாக இந்த கிளச்சு ஹப்பையும் சேர்த்து மாற்றிடுங்க. இதாங்க பெஸ்ட்டான ஐடியா. இந்த ஃப்ரிக்ஷனல் பிளேட்டு கிளச்சு பிளேட்டை மட்டும் மாற்றிட்டு இந்த சென்டர் கிளச்சு, இந்த கிளச்சு கப்பை மாற்றாம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடுறது நல்லா தான் ஓடும், லைட்டு வேரியேஷன் வரும். கிளச்சை நம்ம விட்டு கீர் போட்டு விடும்போது கொஞ்சம் முன்ன பண்ணால் வேரியேஷன் லைட்டாக தெரியுங்க. அது மைனராக கவனிச்சா தெரிய வரும். அடுத்து ஃபைனலாக ப்ரெஷர் பிளேட் போட்டு கவர் பண்ணுவோம். இந்த ப்ரெஷர் பிளேட் சரி இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இந்த 5 வேணும் ஃபாஸ்டர் போடுறோம் இல்லைங்களா, ஸ்ப்ரிங் லோட் பண்ணி, இதனுடைய டென்ஷன் இல்லை இது கொஞ்சம் உடஞ்சிருந்தாலோ நம்ம கிளச்சு பிடிக்கும் போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஹார்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லை கீர் விழுந்து விழாமல் இருக்கலாம். அதனால் இதையும் நம்ம சேர்த்து கவனிக்க வேண்டியது இருக்குங்க. இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளச்சை பொறுத்த வரைக்கும் கிளச் பிளேட் ஃப்ரிக்ஷன் பிளேட் இதை மாற்ற போகிறனாவே கிளச் அசம்பிளியாக மாற்றுறதாங்க பரவாயில்ல. கிளச் அசம்பிள்னு பார்க்கும்போது சென்டர் கிளச் வரும், அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் பிளேட் கிளச் பிளேட் அந்த காம்பினேஷனோட
ப்ரெஷர் பிளேட் வரும், அதோடைய கன்சர்ன் ஃபாஸ்ட்னர், ஸ்ப்ரிங் ரோலோட வரும், அந்த பேரிங் செட்டப் எல்லாமே டோட்டலாக வருங்க. இப்படி டோட்டல் பேக்கேஜாக மாத்திரம் தான் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது, நான் பிளேட்ஸ் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு ஃப்ரிக்ஷன் பிளேட் கிளச் பிளேட் மட்டும் பார்க்காம இந்த கிளச் அசம்பிளியை மாற்றுறது பெஸ்ட்டு, பெர்ஃபார்மன்ஸு பக்காவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பின் இருக்குதுங்களா, இது சரி வருனாலும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம கிடைக்காதுங்க. இந்த சென்டர் பின் மூலமாக தான் இந்த 5 வேணும் ஸ்ப்ரிங் லோடோட லோடு வந்து குறையிறது அப்புறம் கூடுறது அதுக்கேற்ற மாதிரி இதில் தான் நடக்கும். அதனால் இது போயிருந்தாலும் நமக்கு சிறுவர் இருக்காதுங்க. எல்லாத்துக்கு மேலே நான் ஓப்பன் சொன்ன மாதிரி தான் கிளச் ஆக்சுவேட்டர் சாஃப்ட்வேர் இதனுடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்டிக்கியாக இருந்தாலோ இல்லை ப்ராப்பர்னாலும் நம்ம கொஞ்சம் முன்ன தாங்க இருக்கும். இப்போ நான் சொன்ன செக்ஷன்னா ஒவ்வொன்றுமே நீங்கள் மைண்டாக கவனிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தாங்க கிளச்சோட அசம்பிளில் எந்த செக்ஷன் போயிருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது மெயினான விஷயங்க. கிளச் அசம்பிள் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இதுக்கு அடுத்தது எது அப்படின்ட்டு. இப்போ இது மாதிரி வீடியோவாக அதுவும் இந்த மாதிரி பிக்சராக பார்க்கும்போது என்ன இதுங்கிற மாதிரி இருக்கலாம். டவுட்டும் போது கமெண்ட்டில் கேளுங்க, இன்னும் கிளியராக சொல்லிடலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே வர மாதிரி காமிச்சிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கேட்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாய்ஸ் காலாவோ இல்லை வீடியோ காலோ வந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.